மாவட்ட செயலாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளும் ஏறக்குறைய ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு கழக கொடியும் பேனர்களும் வைத்து ஒரு பொதுக்குழுவை முடிந்தவரை எவ்வளவு சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பதை அவர் கருத்தில் கொண்டு நடத்தியமைக்கு நம் மாவட்ட கழகத்தின் சார்பில் தருமபுரி மாவட்ட கழகத்திற்கு 2 மாவட்ட கழக செயலாளர்களும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் அங்கே இருந்து பணியாற்றிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அரசியல் பயணம் மிக மிக தூரம், ரொம்ப தூரம், ஏறக்குறைய எல்லோருக்குமே மிக வயதை கடந்துகிட்டே இருக்கும். தேமுதிகவில் இருக்கிறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு எண்ணிருக்கலாம் வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னால் 1-2 பேர் தான் சொல்ல முடியும். அப்படி எல்லாருமே கேப்டனை நேசித்து அவர் படத்தை பார்த்து அவர் திரைப்படத்தில் சொன்ன கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் ஈர்க்கப்பட்டு மன்றம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொடியை பிடிச்சி கட்சி ஆரம்பித்து கட்சியினுடைய பேனரை பிடிச்சி இன்னைக்கு ஏறக்குறைய ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வயதில் ஒரு பாதி வயதுக்கு மேலே ஒரு 30 வயது இருக்குதுன்னா நிச்சயமாக ஒரு 20 ஆண்டு காலம் கொடுத்துருப்பீங்க. 60 வயது இருக்குன்னா 40 வருஷம் கொடுத்துருப்பீங்க. தொண்டனாக இருந்து நிர்வாகியாகி இன்னைக்கு ஒரு ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேருந்து செயலாளரும் நம்ம உயர்ந்திருக்கோம், வந்திருக்கோம், பல்வேறு பதவிகள் வகித்திருக்கோம். இருந்தாலும் அரசியல் பயணம் ரொம்ப தூரம். அந்த 19வது பொதுக்குழுவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தது. ஏன்னா தலைவர் கேப்டன் அவர்கள் கடந்த ஏறக்குறைய அவர் உடல் சோர்வாகி பல வருடம், ஒரு 5-6 வருடம் அவர் உடல்நல சோர்வாக இருந்தார், எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் ஒரு சில பொதுக்குழு கூட நடத்த முடியாமல் கூட போச்சு. இருந்தாலும் கூட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கடந்த பொதுக்குழு நடத்தி அந்த பொதுக்குழுவில் உட்கட்சி தேர்தலெல்லாம் நடத்தி முடித்து நம்முடைய திருமதி அன்னியார் அவர்களை பொதுச் செயலாளராக தேர்வு செய்து தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள். அந்த பொதுக்குழுவிற்கு நாம் போவதற்கு மிக சிரமப்பட்டு தான் நம்ம பொதுக்குழுவுக்கு போனோம். ஏறக்குறைய ஒரு 37 வருடம் மேலே வேலை பார்த்துருக்க நம்மளே அந்த பொதுக்குழுவுக்கு நான் வரல அப்படின்னு நானே சொல்லிட்டேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டீச்சர் எல்லாத்துக்கும் தெரியும். முதல்ல நடந்த பொதுக்குழுவுக்கு நான் வரல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் ஒரு இறுதி கட்டமாக தலைமை கழக வேண்டுகோள் இருந்ததுனால முக்கியமான சில முடிவுகள் இருக்கிறது, அதனால் மாதம் சொன்னதுனால அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்து எல்லாம் ஒன்றிய நகர செயலாளர்களும் நம்ம போனோம், கலந்துக்கிட்டோம். மனசுக்குள்ள நிறைய இருக்குது, ஆனால் வெளியில் சொல்ல முடியல. நிறைய உள்ளே இருக்குது, வெளியில் சொல்ல முடியல. அந்த சூழ்நிலையில் நான் மாவட்ட செயலாளராக இல்லையா அப்படிங்கிற இதில் உங்களுக்கு சந்தேகக்குறியிலே நான் என்ன இருக்கேன். கட்சி ஆரம்பித்துள்ள மாவட்ட தலைவர், அதுக்கப்புறம் மாநில அமைப்பு செயலாளர் எல்லாம் வெங்கடேசன் சொன்னார். கொடி ஆரம்பிச்சுக்குள்ளே இருந்தோம், கட்சி ஆரம்பிப்புள்ள மேடையில் இருந்தோம், எல்லா நிகழ்வுகளையும் நம்ம இருந்திருக்கோம். சேலம் மாவட்டம் சிலருடைய காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே சிலருக்கு அணுகுமுறைகளை அவர்களுக்கு நல்லது செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே பல ஒன்றிய செயலாளர்களை தலைவருடைய உடல் சோர்வுக்கு பிறகு தலைமை கழகம் பதவியிலிருந்து விடுபடுத்தியது. அது மேற்கு மாவட்டத்தில் இன்னும் அதிகமாக இருக்காங்க. அந்த மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்கள் இளங்கோவன் அடிப்படையிலிருந்து வந்தான் என்று சொன்னத காரணத்துக்காக தலைமை கழகம் அவர்களை பதவியிலிருந்து விடுவித்திருக்கிறார்கள்.
ஆனால் இன்னும் அவர்கள் அப்படியே கட்சி விட்டு வெளியில போல 7 ஒன்றிய செயலாளர் இருந்தாங்க, கட்சி விட்டு போல இருக்காங்க, அப்படியே தான் இருக்காங்க, இன்னும் தொடர்பு தான் இருக்காங்க, கட்சிக்காக உழைக்கிறாங்க, கட்சி வேட்டி கட்டுறாங்க. இதை ஏன் குறிப்பிடுறேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு இளங்கோவனுக்காக இந்த தலைமை கழகம் இன்னொருவருக்காக சப்போர்ட் பண்ணி அவரை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக என்னை தோய் விடுகிறான். நான் இந்த கட்சியிலிருந்து விலகுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் என்னை தயார்படுத்திக்கிட்டேன், அரசியல் ரீதியாக மனநிலை நான் தயார்படுத்திக்கிட்டேன். பல்வேறு தேர்தலில் நான் போட்டி போட்டிருக்கேன். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி, சேலம் மேயர் தேர்தல், ஓமனூர் சட்டமன்ற தொகுதி, அதே மாதிரி மேல்சபை தலைவர் அழைத்து நீ இந்த மேல்சபை தேர்தல் நீ போட்டி போடணும்னு சொன்னாங்க. நான் அப்பொழுது தலைவர் மரியாதைக்குரிய சுதீஷ் அவர்கள் நான் 3 பேர் மட்டும் உள்ள இருந்தோம். அப்ப சொன்னேன், நான் வேணாம் கேப்டன், மேல்சபை தேர்தலுக்கு சுதீஷ் சார் கரெக்டு, நீங்க அவர் தான் நிற்க வைக்கணும்னு நான் சொன்னேன். இல்லை நான் சொல்றேன் நீ நில்லு அப்படின்னாரு. நான் அதிலிருந்து நான் வெளியில வந்தேன். வெளியில் வந்தப்ப பல பேரை நான் அவமானப்படுத்தினாங்க, பல கிண்டல் பண்ணாங்க. ஏன் நீங்க இருக்கிற நம்ம தலைமையில் இருக்கிற பார்த்தா நீ கட்சி விட்டு போன சந்திரகுமார் தான் எனக்கு கிண்டல் பண்ணாங்க. இருந்தாலும் கூட தலைவர் சொல்லிட்டாரு, நம்ம ஏத்துக்கிட்டோம். அதாவது தோல்விங்கிறது தெரிஞ்சு ஒருத்தன் வந்து களத்தில் நிற்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஆனா நின்ன தலைவர் சொன்னார், நின்ன. ஆனா இன்னைய நிலையில வந்து தியாகம் செய்வர்களுக்கு அரசியல்ல வாய்ப்பு இல்லைங்கிறத இன்னைக்கு நம்ம தலைமை கழகம் உறுதிப்படுத்துவதாகவே நான் நினைக்கிறேன். நான் தலைமையை வந்து விமர்சனம் செய்ய விரும்பல. மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் தான் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்பதற்காக முயற்சியை மேற்கொண்டவனார். தலைமை கழக பதவி மரியாதைக்குரிய அந்நியார் அவர்கள் வர வேண்டும் என்று தலைவரிடத்தில் சொன்ன பொழுது அதற்காக அடி வாங்கியவனும் நான். அதுக்காக நான் அடி கூட வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட. ஆனாலும் கூட இன்னைக்கு நான் புறக்கணிக்கப்படுவதற்கு காரணம், எப்படியாவது அனைத்து விஷயங்களையும் கழகத்தை பற்றி தெரிந்தவன் இந்த இயக்கத்திலே கூடாது என்று நினைக்கிறார்களோ என்று நான் கருதுகிறேன். நான் இந்த ஒன்றிய செயலாளர் கூட்டத்தில் அண்ணன் சொன்னாரு, இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தலைமைக்கு போயிடுது. தலைமை இளங்கோவை என்ன பண்றாங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ண போறேன், போறதா, பத்திரிகையாளர் சந்திக்க போறதா அப்படின்னு பாக்குறாங்க. அந்த அளவுக்கு முட்டாள்தனமான அரசியல்வாதி இளங்கோவன் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். ஒரு கட்சி எந்த அளவுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அதனுடைய வழிமுறைகள் என்ன, அந்த வழிமுறைகளை எப்படியெல்லாம் அவங்களை கேட்கணும், எப்படியெல்லாம் வழிநடத்த போகணும், அவங்க கிட்ட என்ன உரிமையோடு கேட்டு பெறணும் அப்படிங்கிறது கட்டுப்பாடோடு இருந்து செயல்படுவதற்கான அத்தனை முயற்சிகளும் நான் மேற்கொள்வேன். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. மாவட்ட செயலாளராக இன்னைக்கு நான் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு சொன்னா எல்லாரும் கேட்டீங்க. தலைவரால் அறிவிக்கப்பட்ட ஒரே மாவட்ட செயலாளர் தமிழ்நாட்டில் இளங்கோவன் மட்டும்தான். தலைவரால் அறிவிக்கப்பட்டு இன்னும் தொடர்ந்து இருக்கிறோம் நான் ஒருத்தனா இருக்கேன். அதுவே எனக்கு பெருமை இல்லையா? அது எனக்கு பெருமையா இல்லையா? வேணா விடுபடுத்துன்னு நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிட்டு அவங்க விடுபடுத்துங்க. ஆனா அவர்கள் தான் இளங்கோவனை விடுபடுத்த வேண்டுமே தவிர இளங்கோவனா இந்த இயக்கத்தை விட்டு பதவியிலிருந்து நானே விடுபடுத்திக் கொள்கிறேன் என்று நான் கூற மாட்டேன். ஒரு அகில இந்திய அரசியல் கட்சி பாரதிய ஜனதா, நீங்க எல்லாம் செய்தி பார்த்திருக்கீங்க. அகில இந்திய தலைவர் தேர்வு நடக்குது. நடக்கும் போது எல்லாரும் 10 வருட காலம் உறுப்பினராக இருந்தவர் மட்டும்தான் தலைமை மாநில தலைவர் பதவிக்கு விண்ணப்பம் கொடுக்க முடியும். எல்லாரும் பாத்தீங்கன்னா டிவியில வந்ததா? ஆனால் இன்று இருப்பவரை 8 வருடங்கள் தான் ஆகிறது, வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள். ஆனால் சூழ்நிலை என்னானது, தலைமையிலிருந்து ஒருவர் வந்து அமர்ந்தால் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ், யார் யார் போட்டியிடுவார்களோ அவர்களே முன்மொழிந்து ஒரு மாநில தலைவரை போட்டியிட்டு தேர்வு பெறுவதாக அந்த 8 வருடம் உறுப்பினராக இருந்தவரை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஒரு அகில இந்திய கட்சியுடைய நிலைமையே அந்த நிலையில் இருக்கும் பொழுது நாம் மாநில கட்சி ஆரம்பித்த நிறுவன தலைவர் கேப்டன் இல்லை, யார் முதலமைச்சராக வேண்டும் என்று நாம் எல்லாம் நினைத்தோமோ அவர் இல்லை, தொண்டர்களை தலைவராக்கி பார்க்க வேண்டும் என்ற அந்த தலைவர் இப்பொழுது இல்லை. அந்த சூழலில் இப்பொழுது இந்த சச்சரவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை வெளிப்பாடு
பிற்பாடு தான் நல்லத்தம்பி அவர்களுடைய அந்த ராஜினாமா கடிதமும் அதற்கு பிறகு அவர் கொடுத்த செய்தியும் வெங்கடேசன் அவர்கள் வாட்ஸ்அப்ல போட்ட செய்திகளும் அவர் பொதுக்குழுவில் பேசிய பேச்சியும் இது எல்லாமே பதியாது. தொடர்ந்துதான் முருகேசன் அவருடைய நிலையும் அதுதான், இளங்கோவனுக்கும் அதே நிலைதான். இப்பொழுது அறிவிப்பு வந்திருக்கு எங்களுக்கு. என்ன அறிவிப்பு தெரியுமா? இதை விட ஆச்சரியமானது, நான் இதுவரை உங்க இடத்துல வெளிப்படையா எல்லாமே மூடி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி சொல்றேன். நாளை உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் கூட்டம், தலைமை கழகம், மாநில அணி சார்பணி நிர்வாகிகள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. ஆனால் முதலிலே அழைப்பு வருகிறது, நாளைக்கு கூட்டம் இருக்கு உயர்மட்ட குழுவுக்கு, நீங்க எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. தலைமை கழகத்திலிருந்து அந்த பணியாளர் ஒருத்தர் கூப்பிட்டு சொல்றாரு. அவரே மறுபடியும் 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்டு சொல்றாரு, மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர்கள் அந்த உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு வர வேண்டாம் என்று தலைமை சொல்லிவிட்டது அப்படிங்கிறாங்க. அப்ப மாவட்ட செயலாளருக்கும் உயர்மட்ட குழு என்ற பதவிக்கும் என்ன சம்பந்தம் இருப்பது என்பதை தெரியல. இந்த பதவிக்கு அந்த பதவிக்கு என்ன அதிகாரம் இருக்கு, என்ன மரியாதை இருக்கு, என்ன கோட்பாடுகள் இருக்கு அப்படின்னு இருக்கிறது அவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. இதுதான் நம்ம கட்சி இன்னைக்கு நிலைமை இருக்கு. எல்லாரும் அண்ணன் சொன்னாங்க, இன்னைக்கு கூட்டம் நடக்கிறது நேற்றைய செய்தி போயிடுச்சு. நான் நேற்றுக்கு அவைத்தலைவர்கிட்டையும் பொருளாளர்கிட்டையும் போன் பண்ணி கேட்டு, சரி நாளைக்கு ஒரு கூட்டத்தை போட்டுக்கலாமான்னு கேட்டேன். 2-3 ஒன்றிய செயலாளர்கள் என்ன சொன்னாங்க, நீங்க கூப்பிட்டு பேசணும் எல்லாத்தையும் அப்படின்னு. சரி கூப்பிட்டு பேசணும், இதுக்காக மன்ற முடியும், ஒரு நாள் தானே வீட்டிலே கூப்பிட்டு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி. அவங்க என்ன வேணாலும் நினைக்கலாம், இந்த கட்சியில் உள்ள என்னுடைய உழைப்பு 100% இருக்கு. இந்த கட்சியில தேமுதிகவில் ஏன் உழைப்பு 100% இருக்கு. என்னது மட்டும் இல்ல, என்னை போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டருடைய உழைப்பும் பொருளாதாரமும் இந்த இயக்கத்தில் இருக்கு. இது நம்முடைய கட்சி. தப்பு நடக்குதுன்னா நம்ம கேட்கிறோம், கேட்கும் பொழுது தவறு அப்படின்னு நம்ம சுட்டி காட்டுறோம். அதை பொறுத்து கொண்டு அவர்கள் கூப்பிட்டு அழைத்து பேச வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கு. இப்ப என்ன யாரு இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் எத்தனை பேர் நீங்க விமர்சனம் பண்ணிருக்கலாம், பேசிக்கலாம். இருந்தாலும் நானே உங்களை கூப்பிட்டு மறுபடியும் வாகனம் கூப்பிட்டு வச்சுதான் பேசுறோம். ஏன்னா இது ஜனநாயகம், இது ஜனநாயகம், அரசியல் தான் ஜனநாயகம். கூப்பிட்டு பேசணும், அவங்க இருக்கிற குறையை கேட்கணும். இன்னைக்கு கூப்பிட்டு கேட்கும் பொழுது உங்களுடைய சங்கடங்களை பேசுறீங்க, என்னுடைய சங்கடத்தை பேசுறேன். நாளைக்கு தீர்மானம் எதிர்பார்க்கிறோம். அதனால உண்மையாகவே நாம் இந்த கூட்டத்தில் என்னுடைய மன ஆதங்கத்தை உங்களிடத்தில் சொல்வதெல்லாம், இப்ப 2 மாசமா நம்ம கூப்பிடாமே அந்த அம்மா நிற்கும் போது நான் சந்தேகப்பட்டது, இன்னும் நம்முடைய நிர்வாகிகள் சந்தேகப்பட்டது, அடுத்த தேர்தல் வருது அதுக்காக தான் அந்த அம்மா நிற்கிறது எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் தலைமை கழகத்தில் தலைமை நிலை செயலாளர் இருக்கக்கூடிய பார்த்தசாரி அவருடைய அறிவுறுத்தலின் பேரில், அவருடைய அறிவுரையின் பேரில் அந்த அம்மா நின்றுருக்காங்க. 3-4 மாத காலத்துக்கு முன்பாகவே அந்த அம்மாட்ட பயோடேட்டாவும் அப்ளிகேஷன் பண்ணிவும் உறுப்பினர் கார்டு எல்லா டீட்டெயில்ஸும் தலைமை நிலை செயலாளர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்த்தசாரி வாங்கியிருக்காரு. இதெல்லாம் எனக்கு தெரியாமல் நினைக்கிறாங்க, அவங்க இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. வேணா டெபிட் போடுற மாதிரி தலைமை கழகத்தில் 2 பக்கம் உட்காந்து கூட பேசலாம், அதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். அவர் தான் காரணம் இருக்கு. இன்னைக்கு பல பதவிகள் தகுதியானவங்களா தகுதி இல்லையாங்களா, திறமையானவங்களா திறமை இல்லாதவங்களா அப்படிங்கிறதுலாம் இல்லை. தலைமை கட்சி ஆரம்பிக்குள்ள மேடையில் இருந்த அமைப்பு செயலாளர்கள்ல நானும் ஒருத்தன், அணங்க முருகேசனும் ஒருத்தன். அதே போல உயர்மட்ட குழுவில் வசதி இருக்குதோ வசதி இல்லையோ இருந்தவர் ஒருத்தர், வேலூர் MC சேகரன் ஒருத்தர். அவர்கிட்ட உழைப்பு இது கிடையாது, பொருளாதாரம் கிடையாது. அவர் ஒரு பீடி தொழிலாளி. அவர் அந்த மாவட்டத்துடைய இருந்தார், அமைப்பு செயலாளர் இருந்தாரு, உயர்மட்ட குழுவில் இருந்தாரு, குடிய ஆட்டத்தை சேர்ந்தவர். ஆனா அவர் பதவி எடுத்துட்டா அவர் போன் பண்ணி அவர் கலங்குறாரு. அவர் எவ்வளவு உழைச்சிருப்பாருன்னு நான் பாக்குறேன். அவருடைய உழைப்பு எவ்வளவு, தலைவர் கொடுத்த பதவி ஏன் எடுத்தீங்கன்னு அவர் கேட்கிறாரு. எடுத்துட்டாங்கண்ணே, என்னை விட வைக்கிற போது 70 வயது அவருக்கு. ஒன்னும் அந்த பதவியில இருந்து அவர் ஒன்றும் பண்ண போறதில்ல. இந்த பதவியில இருக்கிற நாங்களும் ஒன்றும் பண்ண போறதில்ல. எங்களுக்கு தெரியும் அதுல என்ன பண்ண முடியும்.
என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவர் பாவம், அவர் 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 சங்கடப்படுறார். தலைவர் வந்து அவர் சைக்கிள் கடைலாம் வச்சு கொடுத்தாரு. அவர் வந்து வேலூர், திருவண்ணாமலையை பார்த்தாரு. பார்த்து ஒரு ஒழுங்கு அந்த மாவட்டத்தை முழுக்க பார்த்தாரு. சைக்கிளே போய் மன்றம் தரத்துக்கு ஒரு நல்ல மனிதர். ஆனால் அவரை வந்து உயர்மட்ட குழுவிலிருந்து எடுத்துட்டாங்க. அவர் ஃபோன் பண்ணி வருத்தப்படுறார். இப்போ என்ன போல இருந்த யாராவது இன்னும் ஒருத்தர் 2 பேர் அங்கே இருந்திருந்தா, ஆலோசனை பண்ணியிருந்தா, இல்லைடா அவர் இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருப்போம். எப்படி நம்ம வந்து நம்ம மாவட்டத்தில் சில பேர் வந்து கஷ்டப்படுவாங்க, அதெல்லாம் போனால் வருத்தத்தை தான் கொடுக்குறவங்களுக்கு. இருந்தாலும் நம்ம தலைவர் ஆரம்பித்த இயக்கம், அவருடைய இயக்கத்தை நம்ம பயணிக்கிறோம், அந்த இயக்கத்தை வலிமை பெறணும்னு நினைக்கிறோம். அதனால தான் இந்த சேலம் மாவட்டத்தில் இன்றைக்கு ஒன்றிய நகர செயலாளர்களை நான் கூப்பிட்டு பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன்னா, எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. எந்த விதமான அந்நியார் பொதுச் செயலாளராக வரும்பொழுது எனக்கு ஏற்பட்ட மனக்காயங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மேடையில் போட்டு வரவேற்கிறேன். திராவிட பெண்மணியாக தலைவர் வந்து பெரியாருடைய கொள்கையை ஏற்று ஒரு பெண்ணை பொதுச் செயலாளராக நியமனத்துக்கு நன்றி சொல்கிறேன், வாழ்த்து சொல்கிறேன்னு சொன்னோம். எனக்கு சொல்லிட்டு தான் வந்தேன். இன்னைக்கும் சொல்கிறேன், இன்னும் இன்று இந்த இளைஞர் மாநில இளைஞர் ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு நல்ல செய்தி கிடைச்சதுன்னா, நமக்கு தலைவருடைய மூத்த மகன் உண்மையா அவர் சாயில இருக்கிற கல்வி திராவிட கழகத்துடைய சொத்து. நாளை இந்த கட்சியை ஆள போறவரு அவருடைய உண்மையாகவே அவரை வந்து அந்த பொதுக்குழுவில் நியமனம் பண்ணாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. என் வாயில சொல்ல மாட்டேன், நியமனம் சொல்ல மாட்டேன். பதவியை ஏற்றுக்கொண்டமைக்கு விஜய பிரபாகரனுக்கு இந்த மாவட்ட கூட்டம் மனமார்ந்த வாழ்த்துக்களை. அவர் பதவியை ஏற்றுக்கிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு இல்லாத உரிமை இந்த இயக்கத்தில் வேறு யாருக்குமே கிடையாது. அது யாராக இருந்தாலும் கிடையாது. அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இந்த இயக்கத்தில் எல்லா உரிமையும் இருக்கு, தகுதியும் இருக்கு, திறமையும் இருக்கு. தலைவர் கூட பேசக்கூடிய வன்மம், அந்த வாய்மை அவர்கிட்ட இருக்கு. எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அவர் இந்த பதவியை எடுத்துக்கொண்டார் என்பதை, அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் அவருக்கு வாழ்த்து சொல்லணும். நம்முடைய வாழ்த்து செய்தி அந்த நம்ம மாவட்டத்துடைய வாழ்த்து செய்தி. விஜய் பிரபாகரன் பொதுக்குழுவில் இளைஞரணி கழகத்துடைய இளைஞரணி செயலாளராக பதவியை ஏற்றுக்கொண்டமைக்கு அவர் வாழ்த்துக்களையும் நன்றி. இன்னொன்று சொல்றாங்க, பதவி கிடைக்கலங்கிறதுனால இளங்கோவன் பொதுக்குழு வந்து வெளிநடப்பு பண்ணிட்டாரு, வெளியில போயிட்டாரு அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய முட்டாள்தனம். தலைவர் இருந்தப்பயே யார் யார் அந்த பொருளாளர் பதவிக்கு ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், தலைவருக்கு தெரியும். அதை நான் வெளிப்படுத்த விரும்பலைங்க. காரைக்குடியில் 1.5 மணி நேரம் அண்ணி கேப்டன் நாடு நான் தலைவர்கிட்ட மிகப்பெரிய அளவில் மன்றாடி இருக்கேன், பேசியிருக்கேன். அது அன்னைக்கு தெரியும், அவங்க இருந்தாங்க. ஆனால் காரைக்குடியில் கட்சியோட துணை செயலாளர் பதவி அறிவிக்கப்பட்ட பிறகு 3வது நாள் அக்டோபர் 3ஆம் தேதி தலைவரிடம் தலைமையில் போய் எனக்கு தலைமை கழக பதவி வேண்டாம், மாவட்ட செயலாளர் கொடுங்க, நான் மாவட்டத்திலே போய் வேலை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இதே தலைமை கழக பதவி வேண்டான்னு சொல்லிட்டு வந்தவன் இந்த இளங்கோங்கிறத பதவி ஆசை எனக்கு கிடையாது. தலைவர் ஆரம்பிச்ச இந்த இயக்கம், இந்த இயக்கத்துல ஒரு தொண்டை கஷ்டப்பட்டிருக்காங்க. தொண்டர்கள் ஒரு ஒன்றிய செயலர், நகரம் பேரூர் செயலர், ஒன்றிய கவுன்சிலர் ஆகணும், ஒரு மாவட்ட கவுன்சிலர் ஆகணும், பஞ்சாயத்து தலைவர் ஆகணும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், ஒரு எம்பி ஆகணும். இதெல்லாம் இருந்தால் தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து கஷ்டப்பட்டவங்களுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு கையொப்பம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதில் யாராவது 10 பேர் தியாகம் பண்ணாதான் ஒரு 10 பேருக்கு அந்த இடத்தை பெற்றுத்தர முடியும். இதுதான் என்னுடைய நோக்கம், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாராவது உங்களுக்கு வாட்ஸ்அப் பேஸ்புக்ல யாராவது போட்டாங்கன்னா தைரியமா பதில் சொல்லுங்க. தலைமை கழக பதவியை வேண்டாம் என்று உதறிவிட்டு வந்தவன் இளங்கோவன், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த மாவட்டத்தை தலைவர் வந்து அந்த மேற்கு மாவட்டத்தில் பார்த்திப கட்சி விட்டு போன நேரத்தில் அங்க ஒரு சலசலப்பும் பிரச்சனை இருந்ததுனால மேற்கு மாவட்டத்தில் சேர்த்து நிற்பாருன்னு சொன்னார். அவர் தான் சொன்னார். அதனால அந்த மேற்கு மாவட்டத்தையும் சேர்த்து அவர் கொடுத்ததுனாலதான் புறநகர் மாவட்டம் அப்படின்னு போட்டு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தா நான் வந்து வேலை பண்ணிட்டு இருந்தேன். அவர் உடல்நல சோர்வு ஏற்பட்டது, ஒரு காழ்ப்புணர்ச்சி. சில பேர்த்தால் இங்கே உள்ள வர முடியல, என்னை மீறி உள்ள வர முடியல. தொண்டர்களும் அதை ஏற்றுக்கிட்டீங்க, நிர்வாகிகளும் அதை ஏற்றுக்கிட்டீங்க, மற்றவர்கள் யாரும் நீங்க வந்து உள்ள விடல. உள்ள விட காழ்ப்புணர்ச்சி, அந்த காழ்ப்புணர்ச்சியில
அப்போ வந்து அந்த மேற்கு மாவட்டத்தை பிரித்து சுரேஷ் பாபுவை அங்கே போட்டாங்க. நான் இந்த கிழக்கு மாவட்டத்தில் ஆத்தூர்காரர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். கல்விக்காக பொருளாதாரத்துக்காக நான் வந்து சேலம் குடி போனேன். சுரேஷ் பாபு பாவம், நான் உண்மையிலே அவர் பாவம் தான் நினைக்கிறேன். அவர் வந்து அயோத்தியா பட்டணத்தை சார்ந்தவர். அங்கே தான் அவர் வந்து வீடு தோட்டம் எல்லாமே இருக்கு. அவருக்கு போட்டிருந்தா கிழக்கு மாவட்டத்தில் தான் போட்டுக்கணும் பதவியை, இங்கதான் போட்டுக்கணும். அவர் மேற்கு மாவட்டத்தில் போய் என்ன பண்ணுவார்? அந்த மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை தேர்வு பண்ணி அங்கே ஒரு பதவியை மேற்கு மாவட்ட செயலாளராக போட்டுருந்தா இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு அசம்பளி ஏற்பட்டு அங்க கழக வளர்ச்சி கட்சி வளர்ச்சிக்கு இன்னைக்கு தயாரா இருப்பாங்க. ஆனா இந்த 6-7 வருஷமா அதுவும் முடக்கம் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏன்னா எங்க இருந்தாலும் நம்ம பார்க்க முடியுது. நான் வந்து என்கிட்ட வந்து பேசுறவங்க கிட்ட நான் சொல்றது 40 வருஷமா இருந்தது. கேப்டன் மன்றத்துல இருந்து வந்து கேப்டன் மன்றத்துல இருந்து ஒருத்தர் வந்து என்ன பதவி எடுத்துட்டாங்க, நான் என்ன பண்றது கேட்டா நான் கட்சி விட்டு வெளியே போறேன் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? அதாவது நேற்று கூட வெளி மாவட்டத்துல 10 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க, பார்க்க வந்தாங்க, ஏப்பாங்க திடீர்னு வந்திருக்கீங்க. இல்லைண்ணா நீங்க வந்தா வரானான்னு சொல்லுவீங்க, அதனால தான் சொல்லாம வந்தோம்னு சொல்றாங்க. சரி அவங்க வரவங்க நீ வான்னு சொல்லாம நீ வெளியே இருந்துச்சு போறோம் சொல்ல முடியும்? இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சியால் ஏற்படக்கூடிய நிகழ்வு. தயவுசெய்து யாரும் அப்படிலாம் நினைக்கலாம். யார் வந்தாலும் பேசுங்க, யார் வந்தாலும் செய்யுங்க. நன்றி மறப்பது நன்றி, நன்றோடு அன்றே மறப்பது நல்லது. அது யாருக்கு எந்த உதவி பண்ணியிருந்தாலும் சரி, எது பண்ணியிருந்தாலும் சரி, நன்றி உள்ளதாக இருந்தால் நம்ம வச்சுக்கணும். நன்றி இல்லைன்னா விட்டுருவோம். அப்படிதான் நம்ம பாலிசி, அப்படிதான் நம்ம போகணும். அரசியல் அதான் நமக்கு கற்றுக்கிட்ட விஷயம். தலைவரை தான் சொல்லியிருக்காரு. தலைவர் 1000 பேர் திட்டுவான் மேடையில. தலைவர் எவரையாவது திட்டிருக்காரா? யாராவது திட்டிருக்காரா? ஏதாவது மேடையில் விமர்சனம் பண்ணியிருக்காரா? அரசியல் விமர்சனம் தான் இருக்குமே தவிர தனிநபர் விமர்சனம் எங்கேயுமே இருக்காது. தலைவருடைய விமர்சனம் அப்படிதான் இருக்கு. நம்மளை அப்படிதான் வளர்த்திருக்காரு, அப்படிதான் நம்மளுடைய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காரு. எனக்கு தலைமை கழகத்தில் பதவி வேண்டாம். தலைமை கழக பதவி எனக்கு வேண்டாம். தலைவரோட பயணித்த அந்த நாட்களே எனக்கு போதும். இந்த இயக்கத்தில் தொடரணும்னு நான் நினைக்கிறேன். இந்த இயக்கத்தில் நான் தொடரணும்னு நினைச்சாக்கா இந்த கட்சி நல்லா இருக்கும். அதுக்காக மாற்று சிந்தனை கிடையாது. வாழ்க்கை கேட்டேன், வாழ்க்கை கேட்டேன், வாழ்க்கை கேட்டேன், அப்படிதான் நம்ம போவோம். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இருக்காங்க இல்லைன்னு எனக்கு தெரியல. நான் எல்வி அணங்கி முருகேசன், இன்னும் நல்ல தம்பி, கேப்டன் தொண்டர்கள், கேப்டன் தொண்டர் பார்த்து ஆராய்ச்சிய உருவாக்கிய தலைவர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, பல பேர் என்கிட்ட பேசும்போது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, தம்பி பிரபாவை நம்ம இந்த கட்சியில முன்னிறுத்தி அவரை கேப்டனுக்கு அடுத்தாமல் இந்த கட்சிக்கு ஒரு தலைவராக்கி அடுத்த கட்டம் இந்த இயக்கத்துடைய தலைவர் நினைச்ச அந்த எண்ணத்தை நாளை நமதே என்பதை போல தம்பியை கொண்டு வந்து நாம் இந்த இயக்கத்தினுடைய வெற்றி, அதாவது முதலமைச்சர் இலக்கை ஆட்சி நாம் பெற வேண்டும் தான் எல்லாத்துடைய லட்சியம். போராடிட்டு இருக்காங்க. இந்த இயக்கத்தில் வந்து இலங்கம் முதலமைச்சராக முடியுமா? வெங்கடேச முதலமைச்சராக முடியுமா? மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அல்லது அணங்க முருகேசன் முதலமைச்சராக முடியுமா? நல்ல தம்பி முதலமைச்சராக முடியுமா? மக்கள் ஏற்றுக்குவாங்களா? மக்கள் ஏற்றுக்குவாங்களா? இதை புரிந்து கொள்வதற்கு சக்தி அவர்களுக்கு வேண்டும். காழ்ப்புணர்ச்சியோடு இருப்பவர்களுக்கு அந்த புத்தி அவருக்கு இருந்தால் எல்லாம் சரியாகும். இதுதான் உண்மை. அதனால ஒரு 3 தீர்மானம் தான் வச்சிருக்கோம். ஐடி நம்மளுடைய சுதாகர் சொன்ன மாதிரி ஒரு 3 தீர்மானம். அதே மாதிரி அண்ணன் அவைத்தலைவர் சொல்றேன், கொஞ்ச நாள் அவர் வந்து மனசங்கடத்தில் தான் இருக்காரு. வயசு, உடல் சோர்வு எல்லாத்துலேயும் அவர் இப்படிதான் இருக்காரு. எனக்கும் அந்த மன சோர்வு அந்த இது எனக்கும் இருக்கு. எனக்கும் இது இல்லாமல் இல்லை. என்ன இறைவன் நம்ம கிட்ட வந்து இறைவனை சொல்றத குற்றச்சாட்டு சொல்றத பணம் வரும்போது நம்ம சேர்த்து வைக்காத விட்டுருவோம். பணம் வரும்போது சேர்த்து வைக்காத விட்டுருவோம். அதான் என்கிட்ட மற்றவங்க மாதிரி எலெக்ஷன்ல நிக்காம செலவு பண்ணாம வர வர சொத்தை வாங்கி போட்டிருந்தா இன்னைக்கு நான் எங்கேயோ அதனால இப்ப அவங்களுக்கு ஒருவேளை தலைமையில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க இளங்க கேள்வியானவன் அவனுக்கு இல்லை. ஆனா எனக்கு உண்டானது அனைத்தும் என்கிட்ட இருக்கு, எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆமா, நாளைக்கு என்ன பண்ணணுங்கிறது இந்த 25 வருஷத்துக்கு என் பையனுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கு நான் திட்டம் போட்டு தான் வாங்குறேன். ஒரு திட்டமிட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் மனைவிக்கு தெரியாம நான் எதுவுமே செய்யறது கிடையாது.
என் பையனுக்கு தெரியாமல் செய்யறது கிடையாது, எங்கள் அண்ணன் தம்பிக்கு தெரியாமல் நான் எதுவும் செய்யறது கிடையாது. ஏன்னா நாங்களாம் கூட்டு முயற்சியாக இருக்கோம், ஒரு கூட்டு குடும்பம், கூட்டு முயற்சியாக இருக்கோம். நல்லது கிட்ட நாங்கள் பழகிக்கிறோம். ஏன் நான் சொல்றேன்னா எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் நாங்கள் எப்படி இருக்கிறோம், எங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கொஞ்சம் பணம் இல்லை, பணம் மற்றவங்க இல்லை. அந்த மாதிரி பணம் இருந்தால் இளங்கவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா தலைமையாக வந்து என்னை பார்க்கும். பணக்காரனாக இருந்தாலும் வச்சுக்க தலைமையை வந்து பார்க்கும். என் பொண்டாடி உடம்பு சரியில்லை தலைமையை வந்து பார்க்கும் இல்லையா? ஏன்டா பணம் இல்லை, அதனால இவன் என்ன போனா போயிட்டு போறான், இளவன் போனா போயிட்டு போறான், முறியாசம் போனா போயிட்டு போறான், நல்லத்தம்பி போனா போயிட்டு. என்னையா இது, எதையா கொண்டு வந்தோம் தலைவர் சொல்லி, எதையா கொண்டு வந்தோம், எதையா கொண்டு போக போறோம் அப்படிதான் நம்ம சொல்லி வளர்த்தாரு. அதனால யார் இது, யாருக்கு யார் எங்க பிரச்சனை, என்ன பிரச்சனை, எல்லா விஷயங்களும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நம்ம ஒன்று சின்ன இது கிடையாது. அதனால நம்முடைய நிர்வாகிகள் இன்னைக்கு ஒன்றிய நகர பேரூர் செயலர் மாவட்ட நிர்வாகிகள் வந்துருக்கிறீங்க. உங்ககிட்ட நான் சொன்னதுன்னா தலைவருடைய இயக்கம், அவர் ஆரம்பிச்ச இயக்கம் இன்னைக்கு 25 வருஷம் 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடி வந்து 25 வருஷம் 4 நூற்றாண்டு முடிஞ்சிருச்சு. நம்மளாம் வந்து எனக்கு வந்து 59. இப்போ என்ன எல்லாரும் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து எல்லாருமே அது ஒரு இதில் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு 45 50 வருஷம் மேக்சிமம் 50 வந்துட்டீங்க. வெங்கடேசன் அவர்கள் சொன்னது போல ஏன்னா செய்தி இதெல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்குள்ள பேசிக்கிறோம். வேணா நம்ம மீண்டும் பொதுக்குழு கூப்பிட்டோம், செயற்குழு கூப்பிட்டோம், ஒன்றிய செயலர் நகர செயலர் கூப்பிட்டோம். இவங்க சரியா, இவங்க சரியில்லையா, இவங்க வேணுமா, இவங்க வேணாமா, எனக்கு பண்ணிடலாம், எனக்கு தலைமைக்காக போய் வேணாம். நல்ல தம்பியை சரி பண்ணுங்க, வெங்கடேசனை சரி பண்ணுங்க, முருகேசனை சரி பண்ணுங்க சொல்லி அவங்களாம் சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லாம இருக்கக்கூடிய எத்தனை நிர்வாகிகள் இருப்பாங்க, அவங்கள சரி பண்ணணும். அப்பதான் நல்லா இருக்கும், அப்பதானே சரியா இருக்கும். அதனால இது என்னுடைய வேண்டுகோள் தலைமை கழகத்துக்கு. இப்போ ஒரு 3 தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். இந்த 3 தீர்மானத்தை இப்போ வந்து நம்ம ஐடிவி சுதாகர் இது வந்து வாசிக்க வேண்டுமா கேட்டுக்கிறேன். அதை எல்லாரும் குடும்பத்தோடு வரவேற்று அது உட்பொதுங்க கையொப்பமிட்ட கையொப்பத்தையும் அதையும் வந்து போட்டு தலைமை கழகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். அவங்க எந்த நிலைப்பாட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை பற்றி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அனுப்ப வேண்டிய கடமை நமக்கு உண்டு என்பது மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நேரம் பொறுமையாக சொல்லி வந்து இருந்து எல்லாரும் கேட்டதுக்கும் அதே மாதிரி அடுத்த கட்ட பணிகளை நம்ம அடுத்த கட்ட பணி எல்லாரும் அறிவிக்கிறீங்க. விடுபடுத்துகிற வரை இலவசமாக மாவட்ட அதிலேயே விடுபடுத்துகிற வரை இலவசமாக மாவட்ட செயலாளர். அதனால இந்த மாவட்ட செயலாளர் இது இளங்கோர் தலைவர் மாவட்ட செயலாளர் அவருடைய பணிகளுக்கு கீழே அவருடைய வேண்டுகோளுக்கு கீழே நீங்கள் வேலை பார்க்குறீங்க. அடுத்த தேர்தலுக்கு, அடுத்த முயற்சிக்கு, அடுத்த வழிகாட்டுதலுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு பிரபாகரன் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை நம்ம எப்போதும் கொடுத்து தலைவர்கள் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் நேசித்தோமோ அந்த அளவுக்கு தம்பி பிரபாகரன் அவர்களை நேசித்து கழக வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டு விடைபெற்றுகிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சேலம் கிழக்கு மாவட்டம் 6/5/2025 நடைபெற்ற மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள், மாவட்ட சார்பணி செயலாளர்கள், துணை செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். தீர்மானம் 1, 30/4/2025 அன்று தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வெள்ளிச்சந்தை கேவி மகாலில் நடைபெற்ற தேமுதிக கழக பொதுக்குழுவில் கழக நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் அருள் ஆசியுடன் கழக இளைஞரணி செயலாளராக பதவியேற்றுக் கொண்ட திரு விஜய பிரபாகரன் அவர்களுக்கு சேலம் கிழக்கு மாவட்ட கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற பணியினை சிறப்புற செய்து கழக வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் என இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 2, தேமுதிக உட்கட்சி தேர்தல் முடிந்து 2 வருட காலம் நிறைவுற்ற நிலையில் இதுவரை பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்ட உறுப்பினர் படிவங்களுக்கு கழக உறுப்பினர் அடையாள அட்டை, அதாவது உறுப்பினர் கார்டு தலைமை கழகம் வழங்காமைக்கு எங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மாநிலத்தில் அனைத்து மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளுக்கு டிஜிட்டல் உறுப்பினர் அட்டை வழங்கி உள்ளீர்கள். சேலம் கிழக்கு மாவட்டத்திற்கு இதுவரை உறுப்பினர் அடையாள அட்டை வழங்காதது கழக நிர்வாகிகளை தலைமை கழகம் புறக்கணிப்பதாகவே கருத வேண்டியுள்ளது. உடனடியாக சேலம் கிழக்கு மாவட்டத்திற்கு பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்டுள்ள
உறுப்பினர் படிவங்களுக்கும் உறுப்பினர் அட்டை வழங்க வேண்டும் என இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 3. தேமுதிக சேலம் மாவட்டம் எப்பொழுதும் கழக நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களின் எட்டுக்கோட்டையாகவே இருந்து வருகிறது. 2006 சட்டமன்ற தேர்தலில் 11 சட்டமன்ற தொகுதிகளில் 9% வாக்குகளுக்கு மேல் பெற்ற மாவட்டம். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் சேலம் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தமிழகத்தில் முதன்மையான வாக்கு பெற்ற தொகுதிகளாகவும் இருந்துள்ளது. 2011 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் பெற்ற 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற ஒரே மாவட்டமாகவும் உள்ளது சேலம் மாவட்டம். தலைமை கழகம் கேப்டன் அவர்களின் உடல்நலை தொய்விற்கு பிறகு சேலம் மாவட்டத்தை ஒருதலை பட்சமாக நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் உள்ளோம். தருமபுரியில் நடைபெற்ற பொதுக்குழுவில் ரசிகர் மன்றம் காலம் முதல் கேப்டன் அவர்களின் புகழுக்காகவும் கழக வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து பாடுபட்டு வரும் கழக நிர்வாகிகளை ஆலோசிக்காமல் தலைமை கழக நிர்வாகிகளை தேர்வு செய்திருப்பது இக்கூட்டம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது. வேற ஏதாவது